இந்த வெண்ணிலா கபடி குழு படத்தில் அந்த சூரி காமெடி இருக்குல்ல, அந்த 50 பரோட்டா சாப்பிடுவார். அவங்க வந்து என்னடா முழுசாக சாப்பிட்டு முடிச்சிட்டானேன்னு பார்த்தீங்கன்னா, கோடு மேலே கோடே கோடு மேலே போட்டு 42 பரோட்டா தான் சாப்பிட்ருக்கேன், இன்னும் சாப்பிடு அப்படின்வாரு. சூரி சொல்லுவார் 50 பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லை 42 தான். ஐயோ இதெல்லாம் போங்காட்டம், அது ஒத்து வராது, கோடெல்லாம் அழிங்க, மறுபடியும் முதல்ல இருந்து வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சென்சார் கிடைக்கல. நீங்கள் வந்து தனி நீதிபதி கிட்ட வந்து போனாங்க தீர்ப்புக்கு. தனி நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த தீர்ப்பு, அதுக்கு அப்பீல் பண்ணி சென்சார் பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சு தீர்ப்புனே சொல்ல முடியாது, பெஞ்சு வழக்கே நிலுவையில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கே கேவியட் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வழக்கை விசாரணைக்கு எடுத்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பி சென்னை நீதிமன்றத்துக்கே பெஞ்சுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. பெஞ்ச் நீதிபதிகள் விசாரிச்சுட்டு தீர்ப்பை ஒத்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்ன தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அதாவது இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துடணும்னு சொல்லலை, இல்லை ஏதாவது ஒரு கால அவகாசத்துக்குள்ளே ஒரு மறுதணிக்கை பண்ணி படத்தை சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கு போல். அதனால் 2 தரப்பினரும் அவங்கவுங்க வாதங்களை மறுபடியும் சொல்லுங்கள், தனி நீதிபதி மதிக்கே நான் மறுபடியும் வந்து ரீடைரக்ட் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போய் வழக்கை விசாரிங்க, அங்கே அவங்க வந்து முழுசாக அவங்களுடைய 2 பக்க வாதங்களையும் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து தனி நீதிபதிக்கே வந்து திருப்பி அனுப்பிச்சாங்க. அதாவது முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.